அழகுடா. ஒரு தவறு வரலாம், ஆனால் ஒரு தடவை தான் வரலாம். நீ ரெண்டாவது இந்த பிள்ளைகிட்ட மாட்டினாலே நீ கபடியில் எடுக்க லாய்க்கிடு. தடவை மாட்டிச்சு, அடுத்த தடவை ரிலீஸ் வரணும், கோவம் வரணும், நமக்கு வெறி வரணும், பாடி ஆகணும். மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிலீஸில் வர முடியாது. ரிலீஸ்லேயே 3 இருக்குது. ஃபஸ்ட் ரிலீஸ், செகண்ட் ரிலீஸ், தேர்ட் ரிலீஸ். நான் சொல்லுதோ நான் சொல்லித்தரதோ நீ சாதாரணமான ஒரு கிராமத்தில் விளையாடு சொல்லி தரல. இந்தியா போனோம். சூப்பர் தலைவரா. அந்த யார் வந்தாலும் நமக்குள்ள அந்த இதை அதுதான் வேணும் முக்கியம். அந்த மரியாதை ப்ரேயர் பண்ணி தான் போகிறான். அது கிரவுண்டு கொடுக்க மரியாதை. சரி, அங்கே பாடி முடிச்சோண்ணா. சரி, இப்போ வந்து அங்கேருந்து வரேன். எப்படி பிடிச்சா? குத்துனா எப்படி ரிலீஸ் பண்ணலாம்? இவள் அடிப்பான்னு தெரிஞ்சால் ஸ்பீடாக போகக்கூடாது. 2 இருக்கு. அவள் அடிக்கலாம், அவாய்ட் பண்ணலாம். 2 இருக்குல்ல. அவள் அடித்தா நீ ஸ்பீடாக போகக்கூடாது. வெளியே வரணும்னா உள்ளே போகணுன்னா ஸ்பீடாக போகலாம். பாடு, ஸ்பீடாக ஆடுறா. உள்ளோடு கேப்பிலோடு போயிடலாம். ஸ்பீடாடு உள்ள போடா. அப்போ இது ஸ்பீடான மூமெண்ட்டுக்கு உள்ளது. அடித்தா கேப்பு போடலாம். நீ வெளியே வரணும்னு நினச்சாலே இந்த ஸ்பீடை இந்த ஸ்பீடை அங்கே அடாப்ட் பண்ணக்கூடாது. ஸ்பீடு வேணும், ஆளுக்கு தகுந்த மாதிரி. ஓடுறவங்களுக்கு இதே ஸ்பீடு கொடு, அடிக்கிறவங்களுக்கு ஸ்பீடை கம்மி பண்ணி. புரிஞ்சா? 2 வச்சுருக்கணும். 2 மூமெண்ட்டு நம்மகிட்ட இருக்கணும். ஸ்பீடாகவும் ஆட தெரியணும், செக் பண்ணி ஸ்லோவாக என்ன செய்யணும், ஆட தெரியணும். அது செக் மூமெண்ட்டு, இது ஸ்பீடு மூமெண்ட். வெளியே வரதுக்கு செக் மூமெண்ட்டோட போகணும். செக் மூமெண்ட்டோட போ. இன்னொரு பாட்டு இனி செக் மூமெண்ட்டோட போ. ஏன் நீ செக் பண்ணா நீ அடி, பரவாயில்ல, அவன் என்ன பண்ணான்னு பார்ப்போம். அப்போ நீ முடிவு பண்ணணும். பாடும்போது முடிவு பண்ணணும். ஒரு ஆள் நீங்கள் ரைடு பண்ணுறீங்கன்னா அந்த ஆள் எப்படி நம்மளை அடிக்கும்? யார் ஆங்கிள் போடுவாளா? ரைட் ஆங்கிள் போட்டால் ஆங்கிள் கொடுத்து ரிலீஸ் பண்ணாலும் இருக்காங்க. எனக்கு ஆங்கிள் கொடுக்க தெரியாது, ஆங்கிள் தெரியாதுன்னா அவாய்ட் பண்ண தெரியணும். அவ்வளோதான், சிம்பிள். இவன் அடிப்பா, என்னென்ன மாதிரி அடிப்பான்னு தெரியணும். குத்துறா, ஓடுறா, எழுதிடும். இந்த அடி எனக்கு ரிலீஸ் பண்ண தெரியாது, நீ ஏன் உள்ளே போகிறா? சரிதானே? இப்படி டிசைட் பண்ணணும். வா. ஒரு இடம் எப்படி மாட்டின உடனே யாரும் சோர்ந்து போகக்கூடாது. ஒரு தவறு வரலாம், ஆனால் ஒரு தடவை தான் வரலாம். நீ ரெண்டாவது இந்த பிள்ளைகிட்ட மாட்டினாலே நீ கபடியில் எடுக்க லாய்க்கிடு. ஒரு தப்பு ஒரு தடவை தான். ஒரு தடவை மாட்டிச்சு, அடுத்த தடவை ரிலீஸ் வரணும், கோவம் வரணும், நமக்கு வெறி வரணும், பாடி ஆகணும். நமக்கு நான் மாட்டிட்டேன், நான் லாக் ஆகிட்டேன், என்னால் முடியாதுங்க உணர்வு வரக்கூடாது. நீ மாட்டினதாகவே இருக்கட்டும், நீ முயற்சி பண்ணு. இன்னொன்று ரொம்ப மெயின் காரணம் வந்து ஒரு கையை வந்து அவள் பிடிச்சா கரெக்டாக கையை வச்சா கையை எடுத்தா வச்சா கரெக்டு தான். நீ பாடும்போது உன் கையை எங்கே மேலே பாடு, ஃப்ரீயாக பாடு. அவள் கையை பாருங்கள், பாடு. ஃப்ரெண்டில் மூமெண்ட் கையை மட்டும் பாருங்கள், வலது கையை மட்டும் பாருங்கள். இப்போ கொஞ்சம் தூக்கிட்டா கை வந்து எப்போவுமே என்ன பண்ணணும், இப்போ அடிக்க இல்லை ஜீவா. இந்த கை வந்து நீ பாடும்போதே இந்த கை ஆட்டோமேட்டிக் கை தான் ஃபஸ்ட்டு போகணும். இந்த கை தான் ஃபஸ்ட். இங்கேருந்து கால் எடுக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணும், இந்த கை எங்கே இருக்கணும், இந்த இடத்துல நான் கை காட்டுற இடத்துல இருக்கும், இப்படி தான் கொண்டு போகிறேன். அப்படி தான் கால் இருக்கும். இப்போ அடித்தால் நீ கை வச்சல கரெக்டு தான். நீ கை எப்போ வச்சா, அடித்த பிறகு வச்சா. இது கை வைக்க மாட்டா, அவள் அடிக்க என்ன செய்ய மாட்டா, உன் கை ஆட்டோமேட்டிக்காக இப்படி கை போனோடனே அடிக்க வைக்க மாட்டா. அது கை எப்படி இருக்குது, அவளுக்கு மூஞ்சி பார்த்துருக்கு இருக்கலாமா? ஒரு தான் சொல்லி கரெக்டாக நடத்தல ஆச்சுப்பா. சரி இரு, வர முடியாதா? ஏன் வர முடியாது? எப்படிலாம் வரலாம், ரோலிங் போட்டு வரலாம், டுவிக்கு வரலாம். கரெக்டு தானே? இப்போ அவள் அடிச்சாடி டுவிக்கு வந்துருக்கலாம். கை வச்சா வெளியே சுற்றணும், கை வைக்கலன்னா என்ன பண்ணணும், படிச்சுன்னு உட்காந்து டுபிக்கு வந்துடும். அதே அடிமா டுபிக்கு வாபோ.
வெளியே வந்துடா. அப்போ போன தடவை அவள் என்ன பண்ணல, முயற்சி பண்ணல. இவ்வளோ சிம்பிள் கார்டு அதுதான் வருது. அப்போ எல்லா சிச்சுவேஷன்லையும் ஒரு டீம் வளருது, பிளேயர் வளர்கிறாங்கன்னா மெயினாக நான் பார்க்க கண்டென்ட்டு அந்த ஆளுக்கு மூமெண்ட்டு ரிலீஸ் இருக்குதா அப்படி தான் பார்க்கணும். ரிலீஸ் இருந்தானா பிளேயர், ரிலீஸ் இருக்குன்னா ரிலீஸ் காட்டிகிட்டே இருக்கணும். ஏன்னா மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிலீஸில் வர முடியாது. ரிலீஸ்லேயே 3 இருக்குது. ஃபஸ்ட் ரிலீஸ், செகண்ட் ரிலீஸ், தேர்ட் ரிலீஸ். அடித்தோட சுற்றுவான், திருப்பி அமைக்கிடுவான், திருப்பி கேப் யூஸ் பண்ணுவான், அடிச்சிடுவான், திருப்பி சுற்றி விடுவான். பாருங்கள், ஒரே பிளேயர், நல்ல பிளேயர் பாருங்கள், முண்டிக்கிட்டே இருப்பான், ஒரு 3 மூமெண்ட் கொடுப்பான். அதான் அஃபென்ஸ். ஒரு தடவை சுற்றி பார்த்துட்டு கிடைக்கல நிற்கிறது இல்லை. சேம் டிஃபென்ஸ் அதுதான். அடித்து பார்க்குறோம், கிடைக்கிது, திருப்பி மூவ் பண்ணுறோம், திருப்பி அடிக்கிறோம், திருப்பி மூவ் பண்ணால் திருப்பி அடிக்கிறோம், சார்ஜ் பண்ணி கடைசியில் கொண்டு விடுறோம். அழகுடா. சரி, இப்போ நீ எப்படி மாட்டினா? பேக்கில் மாட்டணும். பேக்கில் மாட்டணும்னா நம்ம என்ன பாதுகாப்போட போனோம்? கை வைக்கணும். அப்போ கை வச்சுருந்தா, அந்த கை இருந்தால் மாட்டாமல் இருந்துக்கலாமா? கை எப்படி வைக்கணும்? போகிறோம், பாடுறோம், அடிக்கிறோம், கை வைக்கிறோம், அடித்து வந்துட்டே இருக்கு, அப்படியே தான் வரும். வரலாமா? அடுத்த இதே தான் செய்யணும். அடிங்க. நான் சொன்னதை பார்த்தேன்ல, அதே புரிதல் செய். அப்போ இது நம்ம ப்ரெஷர் தான் மைண்டில். நம்ம அடிக்க மாட்டேன், அசால்ட் ஆடக்கூடாது. அவள்கிட்ட என்ன அடி உண்டு, அப்போ என்ன பண்ண, எந்த மாதிரி ரிலீஸ் பண்ணலாம், என்னென்ன ரிலீஸ் உண்டுன்னு சொல்லி தரேன். இதை எப்படி பண்ணணும்னு சொல்லி தரேன். கரெக்டாக பண்ணணும். எனக்கு 7 இடம் இருக்குது. 7 இடம் இருக்கா? தனியாக வராத ரிலீஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான மெத்தட் சொல்லி தரேன். 7 இடத்துலையும் ஒரு பிளேயரை குனிஞ்சு அடித்தால், இந்த பிளேயரை பாப்பாடு, இந்த பிளேயரை நான் இப்படி அடித்தா அவன் என்ன பண்ணுவாங்கிறது. அடுத்து இன்னுக்கு நிற்பேன், அடுத்த லெஃப்ட் ஹேஸ் நிற்பேன், அங்கே நிற்பேன், மூவ் பண்ணோம். அடுத்தது இந்த ஆல்டர் நிற்பேன், இதே மூவ் பண்ணுறேன். அடுத்த ரைட் அடிச்சு நிற்கிறேன், 7 இடம். அடுத்து இந்த இன்னும் நிற்கிறேன், பவர் யூஸ் பண்ணி பவர் இருக்கணும், அந்த இடத்துல பவர் இருக்கணும். அடுத்த கார் ஆடுறேன், 7. அடுத்தது அப்படியே வரோம், அப்படியே பாடுறோம், நான் இந்த கார் ஆடுறேன், பேசுவா. அடுத்த லெஃப்ட் அடிச்சு போகிறேன், அங்கே போய்ட்டா பண்ணுறான். லெஃப்ட் அடிச்சு ஆடுறேன். அப்போ மொத்தம் எத்தனை இடம் இருக்குது? எத்தனை இடம்? 7 + 3. ரைட்டில் 7, லெஃப்டில் 3, 10 ரிலீஸ். 10 இடத்துல அடிப்பாங்க. இது அப்புறம் ஜட்ஜ்மெண்ட். இப்போ நீங்கள் அந்த கார்த்திகா பிள்ளை பண்ணிங்கன்னா அந்த ஒரு இடத்துல கரெக்டாக இந்த ரிலீஸ் தான், இந்த ரிலீஸ் தான் ஆர்ச்சி அடிக்க போகுது. ஆர்ச்சி என்னவா? நீ ஆர்ச்சின்னு மேலேப்பா, அந்த பொண்ணு இதில் செக் அடிக்கும். நீ இம்போஷன் போட்ட மாதிரி அதிலே அடிக்கும். நீ இம்போஷன் எழுதி கொடுக்குறல்ல, நீ அதில் செக்கு கொடு, இதில் தான் போகும். நீ நீ செக் கொடு, இதில் வந்துடும், அங்கே வராது. நீ தாண்டி என்ன செய்யாது, இப்படி இந்த காலிங்க நிற்காது. ஜட்ஜ்மெண்ட் அது. இந்த ஆள் இந்த இடத்துல இவ்வளோதான் குனிஞ்சு அடிக்கும், இந்த ஆள் இங்கே வந்தோன்னு குனிஞ்சு அடிக்காது, இந்த ஆள் இங்கே போய் ஒன்றும் காலை என்ன செய்யாது, குனிஞ்சு அடிச்சிருக்காது. அங்கே அடுத்து காரணம் வந்துடும். அடுத்தது கார்னர். அது எங்கே கால் வைக்கணும்னு பாருங்கள். நீங்கள் நான் எனக்கு தேவையில்லை, எனக்கு கார்த்திகை எப்படி வேணா எனக்கு என்னன்னு கேட்டேன். உங்களுக்கு தேவை இருக்குல்ல, இப்படின்னு அடிக்கணும்ல. அதான் இந்த 7 இடம். இந்த 7 இடத்த நீ செய்து வை. நீ 7 இடத்தையும் செக் அடிக்கலாம், வந்துடலாம். நான் ஒரு இடத்த சொல்லலை, இந்த இன்னும் அடிக்க யாரும் அடிப்பாங்க. அது காரணம், அது ப்ராக்டிஸ். அந்த இடம் முக்கியம். அதான் இந்த 7 இடம். இந்த ஆனால் பிளேயர் இது நான் அட்வான்ஸ் ஆகின ஒரு 3 இடம் சொல்லுறேன்னா இப்படி தொடுவாங்க. இப்படி போயிட்டு இந்த கார் யாருவா, நான் இப்படி மூவ் பண்ணி விட்டு பின்னாடி வா, நான் இப்படி டச் பண்ணேன். இது ஒரு 3 நேரம் மூவ்மெண்ட் இருக்குல்ல, இதில் அடித்தால் இந்த ரிலீஸ் செகண்ட் இடத்துல போடும். நான் தான் திருச்சி விட வந்திருக்கேன், உனக்கு சொல்லி தரேன் வந்திருக்கேன்.
போக வேண்டாம். ஒரு காலை இப்படி எடுத்து வச்ச உடனே இந்த காலை இப்படி உதறிட்டு இப்படி வச்ச உடனே திருப்பி வந்து திருப்பி அடுத்த போக கொடுத்து அடுத்த அப்படி உதறி வச்ச உடனே திருப்பி உள்ள போயிடும். எல்லாம் இதில் எல்லாத்துலேயுமே காலில் படி எல்லாம் காலில் பவர் இருக்கா, பவர் இருக்கா, பவர் இருக்கா? அந்த கால் மிதிக்கிறது இப்படி வரக்கூடாது. பிடிக்கிற ஆளுக்கு உள்ளே போயிடும். இதுக்குள்ளே போவோம். அந்த கால் அந்த என் காலுக்குள்ளே இந்த காலை எடுத்து எடுக்க முடியாது. இந்த கால் எப்படி இருக்கணும்னா இங்கே மிதிக்கிறதுக்கு பதில் இப்படி மிதிக்கணும். எப்படின்னாங்க நெஞ்சுக்கு மிதிக்கணும். அந்த காலை பாருங்கள், கரெக்டாக செக் பண்ணி அது நீங்கள் வீடியோ போட்டு பார்த்து தெரிஞ்சுப்போம். பாருங்கள் முதல்ல பார்த்து வச்சுக்கோ பாரு. இன்னும் கொஞ்சம் அங்கேயே வச்சுட்டோம். நின்று மிதி, நின்று மிதி. இப்போ ஆட்டோமேட்டிக் உரி விழுந்துடும். ரெண்டாவது பிடிக்க வரும்போது அவன் பிடிச்சிருந்தாலும் எங்கே விழுந்துடும், பாடிங்களும் நம்மளை தள்ளி முன்ன விட்டுரும். இப்போ எல்லாரும் அடிக்கக்கூடிய அடியுது காரணம் டை விழுது. இந்த ரிலீஸ் இருந்தால் மட்டும்தான் நீ கபடி ஆட முடியும். விழுந்து பிடிக்கிறாங்களா, அப்போ உனக்கு இந்த ரிலீஸ் வேணும், வேணும் வேண்டாமா? இதை எல்லாரும் சரியா இடம் பிடிச்சலாமா? இது ஒரு ரிலீஸ். அடுத்த ரிலீஸ் வந்து அதே ரிலீஸ் தான். அந்த அந்த அவுட்டர் ஜம்ப் பண்ணுவோம். இதை நீங்கள் இங்கே பண்ண முடியாது. மேட்ருங்களா, மேட்ருங்களா இதில் நீ பண்ணணும். டயர் எடுத்து வச்சுக்க, மேட்டு போட்டு டயர் எடுத்து வச்சுக்க, ஆளை வச்சுக்க, மூவ் பண்ணி இந்த இடம் தான், இதே 7 இடம் தான். 7 இடம் என்ன செய்யணும், சக்கு சக்கு சக்குன்னு 7 இடத்துல அடிக்கணும். அடிப்பான் பாருங்க. இப்போ உடனே இப்போ உடனே இப்போ வெரி குட். போ இதான் பண்ணு இன்னொன்று பண்ணு. மூணு வந்துட்டா. இதை வந்து நீங்கள் உங்களுக்கு இதுக்கு இப்போ அடிப்படம் இதில் அவன் வந்து நான் சொல்லி கொடுத்தனால அந்த உடம்பு அடிபடாமல் பட்டாக்சி அடிபட்டு எழுப்பி போனோம். புதுவை படப்படாது. அடிபட்டோம், சோல்டர் அடிப்படும், எங்கே அடிபடாமல் இருக்கணும்னா இதை 7 இடம் தான். இம்ப்ரூவ் பண்ணணும்னா நீ இந்த கிரவுண்டில் ஃபைட் பண்ணி இந்த ஃபீல்டில் நிற்கணும்னா இதெல்லாம் பண்ணாமல் நிற்க முடியாது. இப்போது குத்துவாங்க, அவுட்டில் குத்துவாங்க. குத்து 2 ரிலீஸ் இருக்குது. ஒன்று இப்படி குத்தா இப்படி போகலாம், இன்னொன்று இப்படி போகலாம், இன்னொன்று வால்ட்டு போகலாம். இப்படி குனிஞ்ச உடனே இங்கே குத்திட்டு அங்கே போயிடலாம். அது இன்னும் கொஞ்சம் அனுபவம் வேணும், அது பண்ண வேண்டாம் நீங்கள். இப்போ அது நமக்கு தேவையில்லை. ஏறி கை சுற்றணும். அடுத்தது ரிலீஸு கை சுற்றுற ரிலீஸ். இதே 7 இடம் சுற்றுற மாதிரி அந்த ஸ்பீடும் பவரும் சேர்ந்து வரணும். சரி, இது 7 இடம். இது 7 இடம். ரிவர்ஸில் டைம் இல்லாதனால நான் போகிற ஸ்பீடாக இங்கே அடுத்தது திரும்பி வந்தால் இந்த கைவை அடிப்பேன். இந்த அரைச்சி அடிக்கும்போது அடுக்க வச்சுக்கிறோம். சிம்பிள். எல்லா இடம் என்ன பேக்கும் ஃப்ரண்ட்டும் செய்யணும். நான் நல்லா மூவ் பண்ணுறேன். மேலே போயிட்டே இருக்கான். நான் நின்னாச்சு. அங்கே அரைச்சும் போயிட்டு காரணம் போயிட்டு எனக்கு வேலை அடுத்து திரும்புறது. விட்டு திரும்பிட்டு நான் பார்ப்பேன். அது தெரியும். அவள் அடிக்கவும் செய்வா, உடவும் செய்வா, 2 செய்வா. இல்லை அடித்தா இந்த ரிலீஸு, குனிஞ்சு அடித்தா இந்த ரிலீஸு, நிமிந்து அடித்தா கை சுற்றுறது, ஓடனா டச். அவ்வளோதானே. இது வேணும். ஏன்னா பின்னாடி ஃபாலோ வந்துக்கிட்டே இருப்பாங்க. அடிக்கிறாங்க. இந்த மாதிரி தொட்டுறணும். நான் சொல்லித்தரதோ நீ சாதாரணமான ஒரு கிராமத்தில் விளையாடு சொல்லி தரல. இந்தியா போனோம், வேர்ல்டு போனோம். இப்போ இல்லை, நான் 5 வருஷம் கழிச்சு போவா. நீ போவா, அதுக்கு தயாராக இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் எப்போ வரப்போகிறதில்ல, அவரும் உங்களுக்கு எப்போ கூட வரப்போகிறதில்ல. விளையாட போகிறது யார்? நீ. உன்னை உயர்த்துறது யார்? நீ. நல்லா விளையாட பண்ணுறது யார்? நீ. எல்லாமே நீ. எல்லா பவர் ஏற்குள்ள இருக்கு. நீ மூளை யூஸ் பண்ணணும். அவ்வளோதான். எல்லாம் பார்த்தா தான் விளையாட முடியும். பார்க்க வரைஞ்ச முடியாது, விளையாட முடியாது. தெரிஞ்சா நான் ஒன்று அதுதான் சொல்லுவேன். உங்களை சிந்திக்க வைக்கிறேன். உங்களால் முடியுங்கிறத சிந்திக்க வைக்கிறேன். அவ்வளோதான்.